நான் வந்து கடைசியா வந்து சிஎஸ்கேவோட வீடியோ போட்டு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. சிஎஸ்கேவோட ஃபுல் ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இவரை பத்தி பேசலாம் அப்படின்ற வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் இவரை பத்தி பேசலாமான்ற ஒரு கேள்வியில வந்து எனக்கு வந்து பயமும் தயக்கமும் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இவரை பத்தி பேசும்போது வந்து நம்ம வந்து A to Z வந்து சொல்லி ஆகணும். நம்ம வந்து சின்ன ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டா கூட பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒன்றத்தை வந்து நம்ம வந்து சொல்லாம விட்டோமோ அப்படின்ற ஒரு தயக்கமும் ஒரு பயமும் தான் இருந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து இவரை பத்தி பேசலாம், ஃபுல்லா வந்து பேசலாம் அப்படின்ற எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு அப்புறம் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு நான் இன்னைக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம வந்து வரலாற்றுல ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பேச போறோம். நம்ம எல்லாருமே வந்து சினிமால பார்த்துருப்போம் இல்லையா? ஹீரோஸ் எல்லாம் வந்து வில்லன் கேங்ஸ் வந்து துப்பாக்கி முனையில வச்சிருக்கும் போது நீ சாவ போற அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் வந்து ஹீரோஸ்லாம் வந்து பயமே இல்லாத மாதிரி வந்து காட்டிப்பாங்க, நடிப்பாங்க. ஓகேங்களா? அது நம்ம வந்து சினிமால பார்த்துருக்கோம். ஆனா வந்து ரியல் லைஃப்ல யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? துப்பாக்கி முனையில வந்து நீ சாவ போறன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட எனக்கு வந்து பயம் இல்லை, நீ என்ன சுட்டுக்கோ அப்படின்னு வந்து யாருன்னா வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனா வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற நபர் வந்து உண்மையாவே வந்து அமெரிக்காவோட சிஐஏ வந்து ராணுவத்தை அனுப்பி அவர் வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த போது கூட நீ சாக போறன்னு சொன்னது கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு வேர்டை இந்த உலகத்துக்கு சொன்னவர். அவரை தவிர இந்த வார்த்தையை வந்து சாவர நிலைமையில இருக்கும்போது யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட புரட்சியாளனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நபரு. கம்யூனிசத்தை தோற்றுவித்தவர் வந்து கார்ல் மார்க்ஸ். அந்த கம்யூனிசத்தை வந்து உலகம் ஃபுல்லா தன்னுடைய சிந்தனையாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலும் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சொன்னது வந்து எர்னஸ்டோ சே குவேரா. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு அவரை பத்தி பார்க்கலாம். சே குவேரா வந்து எங்க பிறக்கிறாருன்னு பார்த்தா அர்ஜென்டினா வந்து ரொசாரியா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பிறக்கிறாரு. சே குவேராவோட அப்பா அம்மா வந்து இடதுசாரிகள். அப்பா வந்து ஒரு சோசியலிஸ்டா இருந்தாரு. 5 பேர்ல வந்து அவர் தான் மூத்த பையனாகவும் இருக்கிறாரு. அவர் வந்து என்னதான் வந்து சின்ன வயசுல அவர் வந்து ஆஸ்மா நோயால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலுமே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் வந்து செஸ் விளையாடவும் கத்துக்கிட்டாரு. செஸ் விளையாட மட்டுமே இல்லாம நாட் ஓன்லி செஸ் ரக்பியா இருக்கட்டும் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். பட் செஸ் வந்து குறிப்பா சொல்ல போனா எல்லா உள்ளூர் கேம்ஸ்ல கலந்து நிறைய பிரைஸும் ஜெயிக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கிற அவருடைய ஸ்கூல் டேஸ் வந்து அவர் வீட்டுல வந்து சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 3000 புக்ஸ் இருக்குமா. அந்த 3000 புக்ஸுமே வந்து சின்ன வயசுல அவ்வளவு புக்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து படிக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவர் குறிப்பா சொல்ல போனா மார்க்ஸா இருக்கட்டும், கைடேவா இருக்கட்டும், வேர்னவா இருக்கட்டும், ஃபோர்க்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான புக்குகள்லாம் வந்து இந்த இந்த புக்ஸ்லாம் வந்து அவர் வந்து நிறைய விரும்பி விரும்பி படிக்கிறது உண்டு. இவர் வந்து கரெக்டா ஸ்கூலிங் வந்து 20 இயர்ஸ் முடிக்கிறாரு. 1928 பிறக்கிறாரு. 48 வந்து கரெக்டா 20th இயர்ஸ்ல வந்து அவர் வந்து காலேஜும் சேர்றாரு. என்ன சேர்றாரு பார்த்தா மெடிசன் சேர்ந்து வந்து அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஆல்பர்டினோ அப்படின்றது. சேகுவேராவும் ஆல்பர்டினோ வந்து கரெக்டா வந்து 1951 ஸ்டார்ட் பண்ணி 52ல வந்து ஒரு டிராவல் ஒன்று போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், லைப்ரரிக்கு போ, நீ வந்து எவ்வளவு முட்டாள்ன்றது தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி டிராவல் பண்ணுங்க, டிராவல் பண்ணும்போது தான் நம்மளை யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், நம்ம வந்து உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதன்படி வந்து ஒரு சும்மா ஜாலியாக ஒரு பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஒரு டிராவல் வந்து செகுவராவும் சரி, அவங்க ஃப்ரெண்டு ஆல்பர்டினும் சரி, சும்மா வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று தயார் பண்ணிட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படி முடிவு பண்ணி வந்து இது வந்து அர்ஜென்டினாக்குள்ளே இல்லை, அவங்க பிறந்த ரொசாரியால மட்டும் இல்லை, அவங்க வந்து அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க. அங்கேருந்து அவங்க டோட்டலா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதே வந்து வெளியூருக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு மோட்டார் சைக்கிள்ல சாதாரணமா ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு டிராவல் வந்து அவங்க வந்து சுமார் ஒரு 7,000-8,000 கிலோமீட்டரும் கடந்து போறாங்க. மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் தூரம் போறாங்க, மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் லிஃப்ட் கெட்டு போறாங்க. சம்டைம்ஸ் வந்து சைக்கிள்ல போறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் என்ன வெஹிக்கிள் கிடைக்குதோ அதை டிராவல் பண்றாங்க. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறாங்க. எங்க தங்க முடியுமோ அந்த அந்த நேரத்துக்கு எங்க சோர்வா இருக்கா எங்க தங்க முடியுமோ அங்க தங்கி அவங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து மோட்டார் சைக்கிள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, வா நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து வரல. ஸோ வந்து அவங்க டிராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து அவர் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்கும்போது, ஓகேங்களா, அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிராவல்ல வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி டிராவல் பண்ணுங்க, நம்ம யாரும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணும்போது அப்பதான் அவருக்கு வந்து தெரிய வருது, நாம யாரு, நம்ம எந்த மாதிரியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மக்கள்லாம் யாரு, இந்த மக்கள்லாம் வந்து என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இவங்களை ஆதிக்கம் செலுத்துறது யாரு அப்படின்ற வந்து இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அவருக்குள்ள வந்து எழுந்துட்டே இருந்தது. குறிப்பா சொல்ல போனா அவர் வந்து
சவுத் அமெரிக்காவா இருக்கட்டும், வெனிசுலாவா இருக்கட்டும், கொலம்பியாவா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு வந்து அவர் வந்து பயணம் செய்ய இந்த மக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. இதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்ட்டு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அப்படின்ற வந்து ஒரு டைரியுமே வந்து ரைட் பண்றாங்க. அப்படி ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது டிராவலும் வந்து போயிட்டே இருக்கு. அந்த டிராவல் வந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல வந்து இந்த அவருக்குள்ள வந்து நிறைய பெரிய கேள்விகள் வந்து தோண்டிட்டே இருக்கு. அதுல வந்து முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தா, இந்த மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவருக்குள்ள வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து அவர் வந்து அதுக்குள்ள ஆழமா போய் பார்க்கும்போது அதுக்கு அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த யுஎஸ்ஏ கம்பெனிஸா இருக்கட்டும், அதை ஆட்சி செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்க தான் வந்து இந்த மக்களை வந்து சுரண்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிலுமே அவருக்கு வந்து தெரிய வருது. அவருக்கு வந்து யுஎஸ்ஏ கம்பெனிஸ் மேல பெரிய கோபம் வருது. ஏன்னா வந்து சாதாரண மனுஷனா கூட மதிக்காம மிருகத்தனமா போட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்களுக்கு வந்து விடுதலை விடுதலை வந்து கிடைச்சாகணும். இவங்க வந்து இதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா இருந்தா எவ்வளவு நாள் தான் வந்து அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்ற வந்து முடிவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு சிந்தனை வந்து உள்ள தோணுது. அது என்ன சிந்தனைனா, வி ஸ்டாண்ட் வித் பீப்புள். எஸ், அஃப்கோர்ஸ். அதுதான் வந்து நான் எப்பவுமே வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து நம்ம படிக்கிற நம்ம பாஸ்ட்ல படிக்கிற அவ்வளோ லீடர்ஸ், எல்லா லீடர்ஸ்க்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும், நார்மலா போயிட்டே இருக்கும். அதுல வந்து அவங்க சம் இன்சைட்டிங் பாயிண்ட் எதனா இன்சிடென்ட் எதனா நடக்கும். அதுல வந்து அதுலதான் அவங்களோட பேத் டோட்டலா மாறி அவங்க வந்து இந்த பாதையில வந்து பயணிப்பாங்க. அதே மாதிரி சேவோட வந்து பாதையில வந்து அவரு அன்னைக்கு அந்த டிராவலை பண்ண அங்க இருக்கிற வந்து யுஎஸ்ஏ கம்பெனிஸா இருக்கட்டும், அதை ஆட்சி செய்யறவங்க வந்து சவுத் அமெரிக்கா மக்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து எஸ் நம்ம வந்து வி ஸ்டாண்ட் வித் பீப்பிள், நம்ம வந்து மக்கள் பக்கம் தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து டோட்டலா புரட்டி போட்ட ஒரு நேரம் சொல்லலாம். அண்ட் வந்து இது இப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது வந்து டிராவலும் ஒரு எண்டுக்கு வருது. டிராவல் எண்ட் ஆயிட்டுக்கு அப்புறம் வந்து ஆல்பர்டினோ வந்து படிக்க கிளம்பிறாரு. கிளம்பி போயிட்டு படிப்பை முடிச்சு அவர் வந்து டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் சே வந்து கிளம்பி யூஎஸ்ஏ வராரு. யூஎஸ்ஏ வந்துட்டு இந்த மக்கள் ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு எப்படி வந்து விடுதலை வாங்கி நம்ம வந்து தர போறோம், இவங்க வந்து விடுவிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சேவோட வீட்டுல இருந்து கால் வருது. சே கம் அண்ட் கம்ப்ளீட் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு. சே வீட்டுல இருந்து கால் வருது. சே வந்து ஓகே நம்ம வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிட்டு சேவும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அந்த படிப்பும் ஒரு வழியா முடிவுக்கு வருது. படிப்பை முடிச்ச சே வந்து உடனே கிளம்பி போறாரு. எங்க கிளம்பி போறாரு, அவர் வந்து அவருடைய புரட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் போன இடம் வந்து கௌதமாலா. கௌதமாலாக்கு ஏன் போறாங்கன்னா, அங்க வந்து ஜேக்கப் அல்பன்சாலா வந்து ஈர்க்கப்பட்டிருந்தாரு. ஜேக்கப் அல்பன்ஸோட கோட்பாடு என்னன்னா வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். முக்கியமா வந்து நம்ம வந்து செகோரை பத்தி படிக்கும்போது முக்கியமா நம்ம வந்து அவர் கூடவே சேர்ந்து படிக்க வேண்டியது என்னன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா வந்து என்னன்னா வந்து சுருக்கமா சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய கம்பெனிங்களா இருக்கட்டும், இல்ல வந்து தனிநபர் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து நிலம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நிலத்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதா வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ வந்து சே வந்து ஜேக்கப் அல்பன்ஸோட அந்த கோட்பாடுல வந்து ஈர்க்கப்பட்டு அவர் வந்து கௌதமாலா கிளம்பி போயிட்டு டாக்டராகவும் வேலை பார்த்துக்கிட்டு அட் த சேம் டைம் வந்து ஜேக்கப் அல்பன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து லேண்டை இழந்தவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஜேக்கப் அல்பன்ஸ் வந்து எங்களோட லேண்ட்லாம் வந்து பிடிங்கிட்டாரு, எங்களை வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற போது வந்து அமெரிக்கா வந்து அல்பன்ஸோட ஆட்சி வந்து கவிழ்த்துட்டாங்க. இதை பார்த்த சே வந்து கோவத்தோட உச்சிக்கே போனாரு. கோவத்தோட உச்சிக்கே போயிட்டதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு தெரிய வருது என்னன்னா, கௌதமாலாவோட பக்கத்துல இருக்கிற கியூபாலையும் வந்து இதை விட குடும்பங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்றது வந்து தெரிய வருது. அவர் கிளம்பி கியூபாக்கு போறாரு. கியூபாக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்களோட பழகி உற வச்சிருக்காரு. அங்க இருக்கிற ரெவல்யூஷனர்ஸ் அவங்க கிட்ட சேர்ந்து அவர் வந்து பேசி பழகிறாரு. அப்பதான் அவருக்கு வந்து தெரிய வருது, கியூபாவும் கௌதமாலாவும் வந்து அமெரிக்காவோட தாக்குதலுக்கு 2 நாடும் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் அப்பதான் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. கியூபாக்கு போன சே வந்து அங்கதான் வந்து ரால் காஸ்ட்ரோவை மீட் பண்றாரு. ரால் காஸ்ட்ரோ யாருன்னா ஃபிடல் காஸ்ட்ரோட தம்பி. அப்போ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவை மீட் பண்றாரு. ஃபிடல் காஸ்ட்ரோ மீட் பண்ணும்போது ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட பேசும்போது கியூபாவோட விடுதலை பத்தி பேசும்போது தெரிய வருது, கியூபாவை ஆட்சி செய்யற பட்டிஸ்டா அப்படின்ற ஒரு நபரும் வந்து அமெரிக்காவோட எடுபடி என்று. அப்பதான் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து கியூபாக்கு வந்து விடுதலை கிடைச்சே ஆகணும், இது வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து சீக்கிரம் செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல ஜூலை 26 அப்படின்ற ஒரு ஆயுதம் இந்திய போராட்டம் வந்து ஃபெயில் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த போராட்டத்துலதான் வந்து சே வந்து உங்களுடைய போராட்டத்துல வந்து நானும் கலந்துக்கலாமா, கலந்து நான் என்னுடைய பங்களிப்பை தரேன் அப்படின்னு வந்து சே சொல்லும் போது
வாங்க தோழர் அப்படின்ற வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து முதல் முறையா வந்து சே வந்து கூப்பிட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 3 இயர்ஸ்ல வந்து கியூபாவோட விடுதலைக்கு பெரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய எழுச்சியாகவும் அமைந்தது. ஒரு கட்டத்துல சே வந்து ஃபிடலோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஆனாரு. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும்போது ஃபிடலுக்கு வந்து என்னன்னா கியூபாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் தான் இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு கொள்கை எந்த ஒரு கோட்பாடுமே இல்லை. சே வந்து போயிட்டு கியூபால இருக்கிறவங்க அனைத்து ரெவல்யூஷனருக்குமே வந்து கம்யூனிசம்னா என்ன, நம்ம வந்து கொள்கை கோட்பாடுனா என்ன அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த கியூபாக்குமே சொல்லித்தராரு. கியூபாக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாம கம்யூனிசம்னா என்ன, மார்க்சியம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லித்தராரு. சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்மளுக்குன்னு தனியா வந்து நிறைய ஃபேக்டரிஸ் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பிரெட் ஃபேக்டரிஸ் வந்து தனியாக அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அண்ட் வந்து ஆயுதத்தை வந்து தயார் பண்ற கம்பெனி தொழிற்சாலைகளும் நம்மளுக்கு வந்து வேணும்ட்டு ஆயுதம் வந்து தயார் பண்றதுக்கு அவங்களே வந்து தனியார் வந்து தொழிற்சாலைகளும் வச்சிருந்தாங்க. அது வச்சுட்டே இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து கியூபால இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து படிப்பறிவு இருக்காது. ஸோ வந்து நீங்க அவங்க எல்லாம் படிக்கணுன்றதுக்காக வந்து சே வந்து நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து கட்டி வலியுறுத்தினாரு. ஒரு பக்கம் சித்தாந்தம், ஒரு பக்கம் ஆயுத ஏந்திய போர் அப்படின்னு வந்து சே வந்து மக்களை வந்து சரிசமமா வந்து வலியுறுத்திட்டு இருந்தாரு. அதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி 1959ஆம் ஆண்டு கியூபால வந்து பட்டிஸ்டா அப்படின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டு, அப்போ வந்து கியூபாவோட புரட்சியாளர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த புரட்சியாளர்கள் வந்து தலைவரா இருக்கிற ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து பொறுப்பையும் இருக்கிறாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து கியூபால வந்து அமைதி நிறைவேற்றி கியூபால ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து பதவியேற்றக்கு அப்புறம் வந்து அவருக்கு இணையா வந்து சேவிற்கும் வந்து பதவி வழங்கப்பட்டது. உதாரணத்துக்கு கௌதம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ண மாதிரியே வந்து கியூபாலையும் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அதை முக்கியமா சொல்ல போனா நிறைய ஏக்கர் கணக்கு லட்சக்கணக்கில், உதாரணத்துக்கு சொல்ல போனா 2,20,000 மேல வந்து ஏக்கர்லாம் வந்து வாங்கி பிடுங்கி இல்லாத மக்களுக்கு வந்து சரிசமமா கொடுக்கப்பட்டது. அப்படி அதன் விளைவாக வந்து லேண்டை வந்து இழந்தவங்க வந்து அமெரிக்காவோட தயவுல இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவோட சிஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து கியூபால இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்களுடைய சொந்த நிலத்தை வந்து பிடுங்கி வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சிஏ வந்து சேவிற்கும் ஃபிடல் காஸ்ட்ரோக்கும் அகேன்ஸ்டா ஒரு லேண்டை இழந்தவங்கலாம் வந்து அவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஆர்கனைசா பண்ணிக்கிட்டு வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க. ஆனா அதையும் வந்து சேவுக்கு முன்னாடி வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. தொழில்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவிக்கு அப்புறமா அவருக்கு வந்து கியூபாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பதவியும் தந்தாங்க. அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூலயமா வந்து அது வந்து அந்த கியூபாலருக்கு தான் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பதவி. ஏன்னா வந்து கியூபாவோட கரன்சில வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து சைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கியூபாவோட நேஷனல் பேங்க் ஹெட்டாவும் சே தான் இருந்தாரு. ஒரு கட்டத்துல சே வந்து என்ன முடிவு பண்றாருன்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து தங்கிட்டோமோ, ஏன்னா வந்து அவர் வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போதும் சரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போதும் சரி, அவருக்கு வந்து பதவி வந்து சரியான மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து அவருக்குள்ள ஏற்பட்ட கேள்வி என்னன்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா வந்து புரட்சி வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து தேவைப்படுது. எல்லா உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் வந்து அநீதி வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரே இடத்துல தங்கிட்டோமோ, நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு வந்து நோக்கி போகணும் அப்படின்ற வந்து அவர் வந்து போனாரு. அப்படி வந்து அவர் வந்து டிசைட் பண்ணி 1965ஆம் ஆண்டு காங்கோ போனாரு. காங்கோ போகும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து சே போவாத, நீங்க அங்க போனீங்கன்னா வந்து அதோடைய விலை வந்து தோல்வியில தான் முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லாருமே சொல்லாம சேவும் வந்து அதை கேட்காம வந்து கிளம்பி காங்கோ போனாரு. காங்கோவோட போராட்டத்துல தோல்வியில தான் முடிஞ்சது. சே வந்து என்னதுன்னா, ஓகே திரும்பி வந்து கிளம்பி கியூபாக்கு போவாங்க நீங்க வந்து நினைக்கிறீங்க, அதான் கிடையாது. கியூபா விட்டு அவர் வந்து வெளியே வரும்போது சேவோட ஃபேர்வெல் லெட்டர் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தாரு. அதுல வந்து அந்த லெட்டர்ல வந்து என்ன இருந்ததுன்னா வந்து கியூபாவுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப், ஒட்டுமொத்த உறவுகளை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், டோட்டலா வந்து எனக்கும் கியூபாக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற வந்து ஒரு ஃபேர்வெல் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி காங்கோ போறாரு. காங்கோட போராட்டம் வந்து தோல்வி முடிஞ்சதால வந்து அவர் வந்து கிளம்பி போன இடம் தான் பொலிவியாக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து என்னதான் வந்து சாதாரணமா போல, ஏன்னா வந்து அவரை வந்து அமெரிக்காவோட சிஏ வந்து கண்காணிப்பை வந்து வச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் வந்து கியூபால வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணதை வந்து அது வந்து அமெரிக்கா வந்து அதை வந்து தடுக்கணும்னு நினைச்சது. பட் ஆனா வந்து சேவுக்கு முன்னாடி அதை வந்து எதுவுமே பண்ண முடியல அமெரிக்காவோட சிஏனால. அதனால வந்து இந்த சே வந்து போட்டு தரணும், நம்ம இவனை வந்து காலி பண்ணணும் அப்படின்ற நினைச்ச அமெரிக்காவோட சிஏ வந்து இவரை வந்து கண்காணிப்புலேயே வந்து வச்சுட்டு இருந்துச்சு. கண்காணிப்புல இருந்த சே வந்து மாறு வேஷத்துல, உதாரணத்துக்கு வந்து மொட்டை அடிச்சு தாடியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி டோட்டலா வந்து பார்க்க வந்து சேகுவேரா தானே அப்படின்ற வந்து எந்த ஒரு அடையாளமே இல்லாம அவர் வந்து டோட்டலா வந்து வேற ஒரு
டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவர் வந்து மாறு விஷயத்துல வந்து அவர் போன இடம் தான் வந்து பொலிவியால வந்து லாபஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தங்கி கொரில்லா பயிற்சி வந்து கத்துக்கிறாரு. அது கத்துக்கிறது மட்டும் இல்லாம அவர் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அவர் வந்து புரட்சி தேவைப்படுது. ஏன்னா வந்து அங்கேயுமே வந்து அடிமைத்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து ஓகே இங்க வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க வந்து நம்ம வந்து புரட்சி விடுதலை வாங்கி தரலாம், ரெவல்யூஷன் வாங்கி தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது அவருக்கு நடந்த சோகம் என்னன்னா வந்து அங்க இருக்கிற சில மக்கள்ஸ் வந்து அங்க இருக்கிற சில ஆளுங்களே வந்து சே வந்து காட்டி கொடுத்துறாங்க ஆர்மி கிட்ட, பொலிவின் ஆர்மி கிட்ட. ஏன்னா வந்து அங்க இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அரசியல் படுத்தப்படலை. அவங்கள வந்து நம்ம வந்து அடிமைத்தனமா தான் இருக்கிறோம் அப்படின்ற வந்து அவங்க வந்து ஒரு உணரவே இல்லை. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அதனால வந்து சேக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா வந்து அவங்களே வந்து காட்டி கொடுத்துறாங்க அப்படின்ற ஒரு இதுனால அவங்களுக்கு தான் வந்து சேக்கு தான் அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு உண்டாச்சு. மொத்தமா சொல்ல போனா புரட்சினா என்னன்னு கூட தெரியாம அங்க இருந்த மக்களால வந்து சே வந்து ரொம்பவுமே வந்து அவஸ்தைப்பட்டாங்க. சே சொல்றது வந்து அவங்க வந்து என்னன்னு வந்து புரியக்கூட இல்லை. நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கோம், நம்மள வந்து அடக்குமுறை பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து அங்க இருக்கிற மக்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்த சே வந்து ஆனா வந்து சே கிட்ட வந்து சே வந்து என்ன முடிவு பண்றாருன்னா, இல்ல நம்ம வந்து இங்க இருந்து கிளம்பக்கூடாது, நம்ம என்னானாலும் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்ததன் விளைவா அவரு வந்து சேவோட ஆர்மி வந்து எங்க இருக்கு அப்படின்றதால வந்து பொலிவியன் ஆர்மி கிட்ட வந்து ஒரு சில மக்களால வந்து காட்டி கொடுத்துறாங்க. அண்ட் வந்து 200க்கும் மேற்பட்ட பொலிவியன் ஆர்மிஸ் வந்து சேவோட ஆர்மி வந்து எங்க இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு வந்து அங்க போயிட்டு சேவையும் சேவோட ஆர்மியையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஸ்கூல், சின்ன ஒரு பாழடைஞ்ச ஸ்கூல்ல வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி சேகுவேராவை கைது பண்ண ஆர்மி வந்து அந்த ஆர்மியோட ஹெட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, நாங்க வந்து சேகுவேரா வந்து கைது பண்றோம் அப்படின்ட்டு. ஒலிவின் ஆர்மிஸ்லாம் வந்து அமெரிக்காவோட சிஏ கிட்ட தகவல் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து சேயை வந்து கைது பண்ணியாச்சு அப்படின்ட்டு. இவங்க எல்லாருமே வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, சேகுவேரா கிட்ட இருந்து என்னென்ன தகவல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வாங்க முடியும், அவர் அடுத்த என்ன பிளான் வச்சிருக்காரு, அவர் அடுத்த மூவ் என்ன. அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஏ டு செட் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவ்வளோ இருந்தது. அதனால வந்து அவங்க வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. சே கிட்ட இருந்து எதுவுமே கிடையாது, வெறும் சைலண்ட் மட்டும்தான். அவர் வந்து அவருக்கா பேசின வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் என்னன்னா புகையில ஒரு சிகரெட் மட்டும் வாங்கி குடிச்சாரு. அதுவும் வந்து கேள்வி கேட்டம் இல்லை, ஒரு நார்மலான ஆர்மி கிட்ட வந்து மட்டும்தான் ஒரே ஒரு புகையில மட்டும் வாங்கி குடிச்சாரு. அவர் மற்றபடி வேற அவரு வந்து யார்கிட்டயுமே எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்லப்படலை. சேவை பிடிச்சி வச்ச பொலிவின் ஆர்மிஸ் கிட்ட சிஐஏ வந்து என்ன கேட்கறாங்கன்னா வந்து சே வந்து என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அதுக்கு வந்து பொலிவியன் நாட்டை சேர்ந்தவங்க வந்து அதிகாரத்துல பொலிவியன் ஆர்மி ஹெட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேவை வந்து வெளியே விட்டா நம்மளுக்கு தான் வந்து ப்ராப்ளம், இது வந்து பிற்காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து பேக் ஃபயரா அமையலாம், அதனால வந்து சே வந்து சுட்டுலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அக்டோபர் 9 அப்படின்ற ஒரு டேட்ல வந்து சுட்டு கொண்டு திட்டம் போட்டுறாங்க. அப்படி திட்டம் போடும்போது சே வந்து கடைசியா கேட்ட ஒரே ஒரு கேள்வினா, இந்த ஸ்கூலோட டீச்சரை வந்து நான் வந்து பார்க்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறாரு. ஓகே அப்படின்ற வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் மட்டும் கூப்பிட்டாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த ஸ்கூல் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு கேட்டாரு. ஆமா, அதுக்கு அந்த டீச்சர் வந்து சொன்னாங்க, ஆமா இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இதுலதான் நாங்க வந்து தங்கி வந்து பசங்களுக்கு பாடம் நடத்தணும், அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து எப்பனா இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த ஸ்கூல் வந்து எப்ப வேணா இடிஞ்சு விடலாம் அப்படின்ற பதில டீச்சர் சொல்றாங்க. அதுக்கு வந்து சே சொல்றாரு, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கெல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பயத்துல வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா வந்து அமெரிக்காவோட சிஎஸ்ஆ இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களாம் வந்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து அமெரிக்கா ஆட்சி செய்யறவங்களா இருக்கட்டும், அமெரிக்காவோட கம்பெனிஸா இருக்கட்டும், அமெரிக்காவோட சிஏவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொகுசு வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, உயிரை பணைய வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் நாங்க வந்து ஆயுதம் ஏந்திய போர் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்ற வந்து. அதுக்கப்புறம் வந்து சே வந்து அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு மாட்டுக்கொட்டாய், ஒரு சின்ன ஒரு மாட்டுக்கொட்டாயமா இருக்கும், அங்க மாட்டுக்கொட்டாய் அங்க சேவை கூட்டு போயிட்டு அங்க வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அக்டோபர் 9 அப்போ சுமார் ஒரு 9 குண்டுகள் வந்து சேவோட உடம்பு வந்து பாய்ந்தது. அதை வந்து அவருடைய முகத்துல எங்கேயுமே சுடல, உடம்புல மட்டும் தான் சுட்டாங்க. அந்த வந்து செத்தது வந்து நம்ம சாவடிச்சது வந்து சேகு வேறாதானா, வேற யாருமே இல்லையா அப்படின்ற வந்து கன்ஃபார்ம் பண்ண வந்து நிறைய பேர் வந்து அழைச்சிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதுல முக்கியமா வந்து சேவை இன்டர்வியூ எடுத்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஆமா இறந்தது வந்து சே தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா வந்து கியூபால இருக்கிறவங்க யாருமே வந்து நம்பவே இல்லை. அவர் வந்து இறந்தது வந்து அக்டோபர் 9. ஆனா வந்து ஒரு 1 வீக் கழிச்சுதான் வந்து
ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அதிகாரப்பூர்வமா ஆமா சேகுவேரா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொன்னாங்க. அந்த கியூபால சொன்னதுக்கு அப்புறமா அந்த கியூபால வந்து 3 நாள் வந்து துக்க நாளா வந்து அனுசரிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து சேவோட வாழ்க்கை வரலாறு. நம்ம வந்து அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரையும் பார்த்துட்டோம். சேவோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நம்ம வந்து எல்லாமே அவருடைய அவ்வளோ ஒரு ஒரு தியாகமான வாழ்க்கையை வந்து சும்மா கொஞ்ச நேரத்துல வந்து பேசி முடிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாரு. அவர் வந்து சேவோட வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி இட் இஸ் ஏ அப்சல்யூட்லி சினிமா. ஏன்னா வந்து பிறக்கிறாரு, அவர் லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட் மூலயமா அவர் வந்து முடிவு பண்ணி வி ஸ்டாண்ட் வித் தி பீப்புள் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அவர் வந்து சொல்றாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா வந்து கியூபாவோட தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கலாம், ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கலாம். ஆனா வந்து அவெல்லாம் இல்லாம நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்துட்டோமே, நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது. புரட்சின்றது வந்து எல்லா நாட்டிலுமே தேவைப்படுது. நம்ம வந்து அங்க கிளம்பி போய் பண்ணணும் அப்படின்ற வந்து அவருடைய கடைசி மூச்சு வரையுமே வந்து புரட்சி பண்ணிட்டு தான் இருந்தாரு. அண்ட் முக்கியமா சொல்ல போனா ஷே வந்து உயிரோட இருந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து இந்தியாவும் வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து பலராலும் சொல்லப்படுது. ஆனா அது வந்து எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய்ன்னு வந்து சரியா தெரியல. அது வந்து இன்னும் என்னால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. சே வந்து இந்தியா வந்து போனாரு, பட் அது வந்து எந்த பிளேஸ்ன்னு தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சே வந்து அவர் வந்து வி ஸ்டாண்ட் வித் தி பீப்புள் அப்படின்ற அந்த ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில வந்து எல்லா மணி நேரமும் எல்லா நிமிஷமும் எல்லா நொடியும் வந்து புரட்சிக்காக மட்டுமே தான் வந்து செலவு பண்ணாரு. உலகத்துல எந்த ஒரு மனிதனுமே வந்து துப்பாக்கி முனையில இருக்கும்போது துப்பாக்கி என்னை வந்து சுட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் முக்கியமா வந்து அவர் வந்து அநீதியை உலகில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் நோக்கி பயணம் செல்லும் அப்படின்ற ஒரு வேர்டு சொன்னாரு. அந்த அது மட்டும் இல்லாம அநீதியை கண்டு உனக்கு வந்து கோபம் வருதா, நீ வந்து பொங்கி எழுறாயா அப்படின்னு வந்து அப்போ வந்து நீயும் நானும் தோழர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சேவோட சேவ் வந்து படிக்க 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 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீரம் கலந்த கம்யூனிசம் தான் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து சேவை பத்தி தெரிஞ்சுக்கணும். சேவை பத்தி இன்னமும் வந்து எனக்கு வந்து படிக்க ஆர்வமா தான் இருக்கு. நான் வந்து இன்னுமே வந்து அவர் எழுதின வந்து மோட்டார் சைக்கிள் டைரிஸா இருக்கட்டும், எல்லா புக்குமே வந்து நான் இதுக்கப்புறம் வந்து படிக்க போறேன். ஸோ இதை தான் வந்து அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ.